இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமலேருந்து கிளம்புறோங்க. இதான் நம்ம தங்கியிருந்த ரூம். ஓகே ரூம் பாய். ரூம்லேருந்து கிளம்ப சில ரெடி ஆகிட்டான், ஏதோ பண்ணின்னுக்குறான். ஓகேங்க. அடுத்த டெஸ்டினேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே அலமேலமங்காபுரத்துக்கு போட்டிருக்கிறோம். 27 கிலோமீட்டர், 1 ஹவர் காட்டுது. பார்க்கலாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. சரி ஓகே, அது இந்த பக்கம் காட்டு, இந்த பக்கம் கூப்பிட்டு போகிறோம். திருமலை திருப்பதி ரோடு. ஆக்சுவலாக மேப் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தாங்க காட்டுச்சு. வழி விடுங்க வழி விடுங்க. இங்கே தாங்க வந்து நேற்று ரூமெல்லாம் புக் பண்ணிட்டு இங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து கிளம்புறோம். திருமலை திருப்பதி ரோடுக்கு போகணும். திருமலை திருப்பதி ரோடை நெக்ஸ்ட்டு லெஃப்டில் எடுத்துக்கோங்க. அது எங்கே நீங்கள் செவ்வாய்க்கிழமைங்க எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா இல்லையா? ஆக்சுவலாக இப்போ தான் வராங்க பஸ் விட்டு பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஆனால் கிளைமேட்டும் பாட்டே கிளப்புதுங்க. 2 நாளாக லேசாக மழை, ரொம்ப ஹெவியெல்லாம் மழை இல்லைங்க, லேசாக மழை தூரினே இருக்குது. இந்த டயர்டும் இல்லாமல் அது நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துருந்தோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து ரூம் எடுத்திருந்தோம். நல்லா க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஆனால் ரூம் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கூட இருக்காதுங்க, ஓரளவுக்கு இருக்கும். பட் ஓகே, நீங்கள் வெளியே தங்குறதுக்கு நீட்டாக நிம்மதியாக தங்கலாம் ஃபேமிலி வந்தால். அதிலே ஒரு 3 கேட்டகரி இருக்குது ரூமு. 50, 100, 1000 ரூபான்னு இருக்குது. 1000 ரூபா அதனால பெரிய ஃபேமிலிங்க. அப்புறம் 3000க்கு ஒரு ரூம் ஒன்று கேட்டேங்க. அதாவது இந்த வீல் சேர் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லக்ஸரி அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இருக்குது. பட் ஆனால் அது இந்த இடத்துல இல்லைங்க, கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கும் கேபு ஏதாவது மாதிரி டிடி இருக்குல்ல, டிடி கேப் இருக்குது. ஆக்சுவலாக சொன்னால் அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க நம்மள. அது சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவீங்களா, அந்த லெவலுக்கு அது இருக்குங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், காசுக்கேற்ற தோசை அந்த மாதிரி நம்ம எவ்வளோ இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் நின்ட்டான்னு தெரியல. என்னாச்சு? ஏன் ரூம் அழகா அதான் நம்ம திருப்பி ரூம் வெக்கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து மெசேஜ் வந்துருக்குது. இங்கே எல்லாமே ஆன்லைன் தாங்க. நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறதும் ஓகே, உங்களுக்கு பேமெண்ட் ரீஃபண்ட் ஆகிறதும் ஓகே, எல்லாமே ஆன்லைன் தாங்க. வந்துருச்சு. டியர் பிலிகிரிம், யுவர் அலோகேட்டட் ரூம் நம்பர் SNC 349B is successfully vacated at November 21, 23, 9:10 AM. நமோ நாராயண, ஓம் நமோ வெங்கடேசாயா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:20 கொடுத்து 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. எனக்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னு கூட தெரியல, பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமாம், அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஜிலு 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 உண்மையிலே ஜிலு ஜிலு தானே இருக்குது கிளைமேட். நல்லாயிருக்கு. பின்னாடி ஒரு ஹோண்டா i10 வருது. இதில் டவுன் ரோடு அப் ரோடுன்னு என்ன இருக்குன்னு தெரியலையே. வே டு திருப்பதி, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். லேண்ட் 1, லேண்ட் 2, லேண்ட் 3 போவோம். பைக்கெல்லாம் லேண்ட் 1 லாஸ்ட்டில் போகணும். ஆனால் இதிலே கொண்டு போகிறாங்க, ஸோ யாரும் கேட்கல.
இந்த டிசைன் நல்லா ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்களேன், வேலை மாடெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய இடம் சுற்றி பார்க்க கொண்டு இருக்குதுங்க. ஆக்சுவலாக நமக்கு லீவ் வந்துட்டு ஒரு நாள் தான் கொடுத்தாங்க, லீவ் இல்லாதனால நம்ம கிளம்புறோம். அது நேற்று வேறு நல்லா கரெக்டாக பார்த்து மழைங்க, செம மழை, எங்கேயுமே வெளியே போக முடியல. சாயந்தரம் மட்டும்தான் கொஞ்சோண்டு கேப் இருந்துச்சு, அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம அங்கெங்கெல்லாம் போனோம்னு. ஆக்சுவலாக அது ஒன்று தாங்க டிசப்பாயின்மெண்ட். ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மழையில்லா டைம் பார்த்து வரணுங்க, இதான் நடந்து போகிற பாதைங்க. அதாவது இது வைகுண்ட பாதைன்னு சொல்லுவீங்களா, இந்த பக்கம் சிறிவாரிமேட்டு அந்தாண்டு இருக்குது, அது வெறும் 12 கிலோமீட்டர் தாங்க. இது தாங்க 19 கிலோமீட்டர்ஸுங்க. ரோடும் வரும், பாதையும் வரும், மாற்றி மாற்றி வருங்க. இப்போ இந்த வியூவை பாருங்களேன், வாவ், வேற மாதிரி அப்படியே ரொம்ப இதாக இருக்குதுங்க, ரொம்ப அமைதியாக பயங்கரமாக இருக்குது. அதுவும் தெரியல, இப்போ மழை வேறு லேசாக பேஞ்சு சாரல் அடிச்சுட்டு இருக்குதுங்களா, வேற மாதிரிங்க. நம்மளும் க்ளவுஸ் போடணும், பட் ஆக்சுவலாக க்ளவுஸ் எல்லாம் இருக்குதுங்க. அதான் இப்போ ஏன்னா லோக்கலில் ஓட்டும்போது எனக்கு இது கரெக்டாக அந்த வெறுங்க ஓட்டி பழகிடுச்சு இல்லைங்களா, கரெக்டாக வரமாட்டேன். ஒரு டப்புக்கு நான் வந்தாலும் வச்சுக்கேன், பிரேக் பிடிக்கிறது சரி, ரேஸ் கொடுக்குறது சரி, இன்க்ளூடிங் கிளச்சும் அதை கொண்டு அப்படி தாங்க இதாகுது. அந்த மாதிரி கம்ஃபர்டபுள். வேறு ஹைவே போகும்போது கொஞ்சம் செட் ஆகிடுது அப்படியே, அது ஓகே. பட்டு லோக்கலில் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ செட் ஆகலைங்க. அதனால் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் வேண்டான்ட்டு இப்போதைக்கு எப்படியோ இருக்கட்டும். நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, சாமி கோயிலெல்லாம் முடிச்சுட்டு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் கழட்டி உள்ளே வச்சு பேக் எடுத்து நிற்கிறதுங்கிறதும் கொஞ்சம் தான். அதனால் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். வந்து மிஸ்ட்டு பார்த்தீங்களா, இருங்க காட்டுறேங்க, ஒரு மரமாக மறைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அம்மா அழகுங்க, உங்களுக்கு எவ்வளோ கவர் ஆகுதுன்னு தெரியல இந்த கேமராவில். அதே மாதிரி இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் நம்ம பழைய கேமரா எடுத்துகிட்டு வரலை, அது கொஞ்சம் இஷ்யூ. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துருக்கு, பட் ஆனால் தான் கரெக்டாக அது யூஸ் பண்ண முடியலை, இஷ்யூ அதில் கொஞ்சோண்டு. இது நல்லா இருக்குங்க, இந்த கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வைசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேன், இது எப்படி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணுங்க. தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த கேமராவில், பார்க்கலாங்க. போகிற பார்க்க பார்த்தா வண்டி ஆஃப் பண்ணிட்டே ஓட்டலாம் போலங்க, அவ்வளவு டவுனுங்க. காருக்காரனா பறக்கிறாரு. அலிப்பிரி நியூட்ரல் பண்ணிட்டேன். பார்க்கலாங்க எவ்வளோ தூரம் போகுது என்னான்னு. வண்டி ஆஃபும் பண்ணியாச்சு. வா, இப்போ சைடில் அந்த மலையை பாருங்களேன், அந்த மிஸ்ட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு, வேற மாதிரி மிஸ்ட்டுங்க. வா வா, பியூட்டிஃபுல், ரியலி கார்ஜியஸுங்க. பாருங்க மிஸ்ட் மேலே 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 மேலே. ஐயோ, இது எவ்வளோ தெரியுதுன்னு தெரியலையே, பார்ப்போம். இப்போதைக்கு பாருங்க பாருங்க, அப்படியே மிஸ்ட்டு பாருங்க, சூப்பருங்க சூப்பருங்க, ஒருத்தங்க. ஆனால் எங்கே அவள் அங்கே மனம், அப்படியே போக வேண்டியதுதான். கார்லேருந்து மேலேருந்து வராங்க, கீழேருந்து வராங்க, ஆடுதான் ஓடுதான் சாய்தான், கிடு 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 கிடுன்னு ஓடுதான் ஆடுதான். ஏய் செம்ம பெண்டு, அங்கே ஒருத்தர் வரான் பாருங்க. ஏய் மேலத்து வராரு, இங்கே வளைப்பான். பெண்டு 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 பெண்டு. ஐயோ மழை பெஞ்சு ஈரமாக இருக்குதுங்க, லேசாக அள்ளு விடுது, இருந்தாலும் பரவாயில்ல. கீழே விழுவாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே தான். கீழே விழுந்தால் கட் பண்ணிடுவாங்க, அதை போட மாட்டேன், அவமானமாக இருக்கும்ல. என்னமோ எழுதி போட்டிருக்கிறாங்க, நேராக பார்த்து கொண்டே வராதே மேலே போய் விடுவாய். வாவ் வாவ், அங்கே பாருங்க ஃப்ரண்ட்ல தெரியுதுங்களா, வேற மாதிரிங்க. உண்மையாதான் எழுதி போட்டிருக்கிறோம். கண்டிப்பா அதை நேராக பார்த்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாவே மேலதான். ஸ்லாக் எப்படி இருந்துச்சு, அங்க பாரு அங்க பாரு அங்க பாருங்களேன். வரல, நான் திரும்பி அங்கேயே போற சுத்தி பார்க்க போறேன் கூட வரல. எனக்கு உன் கம்பெனி வேணாண்டா, விட்டுருங்களா. அங்க பாடுறா எப்படி இருக்குது மேலே பாரு, இப்போ மேலே பாருங்களேன். வந்தவள் எப்படி மேலே பாருங்களேன். ஐயோ இதில் எதை காட்டுறது எதை விடுறதுன்னு தெரியலையே. ஐயோ டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே.
வாவ். என்னாச்சுன்னு தெரியலைங்க, செம்ம டிராஃபிக்கு. உங்களுக்கு அந்த மிஸ்ட்டு தெரிஞ்சதில்ல, அந்த மழை பாருங்களேன் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போகுது. அழகாக இருக்கு.